வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண விஞ்ஞானியை பத்தி பார்க்க போறதில்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இந்த பேரை கேட்ட உடனேயே நம்ம மூளை கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் இல்லையா? ஆனா உலகமே கொண்டாடுற இந்த மாபெரும் மேதையோட ஆரம்ப கால வாழ்க்கை நிறைய சவால்களும் முரண்பாடுகளும் நிறைஞ்ச ஒரு பெரிய போராட்டம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க இந்த விளக்கப்பதிவுல அதை பத்தி விரிவா பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 வயசு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு பையன் எப்படி 20ஆம் நூற்றாண்டோட தலைசிறந்த விஞ்ஞானியா மாறினாரு? இவன்லாம் எதுக்கும் லாய்க்கில்ல, உருப்படவே மாட்டான் அப்படின்னு அவரோட பள்ளி தலைமை ஆசிரியரே முகத்துக்கு நேரா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மந்தமான ரொம்பவே அமைதியான பையன் எப்படி உலகமே வியக்கிற ஒரு மேதையானாரு? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இன்னைக்கு நாம அவரோட வாழ்க்கையில 5 முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். 1. பேச முடியாத சிறுவன். 2. காந்தத்தால் வந்த திருப்பம். 3. அற்புதங்களின் ஆண்டு. 4. அணுகுண்டு என்ற சுமை. அப்புறம் 5. ஒரு மேதையின் உடற்கூறியல். முதல்ல அந்த பேச முடியாத சிறுவன், அதை பத்தி பார்ப்போம். ஜெர்மனியில இருக்கிற உல்ம் அப்படிங்கிற நகரத்துல 1879 அவர் பிறந்தாரு. அவரோட ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வயசு வரைக்கும் அவர் பேசவே ஆரம்பிக்கல. அதனால அவருக்கு ஏதாவது குறைபாடு இருக்குமோன்னு அவங்க அப்பா அம்மா ரொம்பவே பயந்தாங்க. அதுக்கப்புறம் 10 வயசுல டைஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லப்படுற கற்றல் குறைபாட்டால ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. சரி, வளர்ந்துட்டாருன்னு பார்த்தா 1898 சுவிஸ் பாலிடெக்னிக் நுழைவுத் தேர்வில் ஃபெயில் ஆயிட்டாரு. ஒரு வேலையும் கிடைக்காம கடைசியா 1902 ஒரு காப்புரிமை அலுவலகத்தில் ரொம்ப சாதாரண ஒரு கிளர்க்கா, அதாவது உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தாரு. உலகமே கொண்டாடுற ஒருத்தரோட ஆரம்பம் எவ்வளோ பெரிய சர்க்கிள்கள் நிறைஞ்சதா இருந்திருக்கு பார்த்தீங்களா? அடுத்து அவரோட வாழ்க்கையே மாத்தின அந்த 2வது பகுதி, காந்தத்தால் வந்த திருப்பம். ஐன்ஸ்டைனுக்கு ஒரு 5 வயசு இருக்கிறப்போ அவரு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தாரு. அப்போ அவரோட அப்பா ஆறுதலுக்காக அவருக்கு ஒரு சின்ன காந்த திசை காட்டிய, அதாவது ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை கொடுத்தாரு. அதை எப்படி திருப்பினாலும் அந்த ஊசி கரெக்டா ஒரே திசையை காட்டுறதை பார்த்து அந்த சின்ன பையனுக்கு பயங்கர ஆச்சரியம். வெறுமையா இருக்கிற இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று அந்த ஊசியை இயக்குதே, அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு சின்ன கருவிதான் இந்த பிரபஞ்சத்தோட கண்ணுக்கு தெரியாத பல ரகசியங்களை அவர் தேடி போக ஒரு பெரிய தூண்டுகோலா அமைஞ்சது. இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் அந்த அற்புதங்களின் ஆண்டு. ஐன்ஸ்டைன் எதையுமே வார்த்தைகளா யோசிக்க மாட்டாரு, படங்களா காட்சிகளா தான் கற்பனை பண்ணி பார்ப்பாரு. 26, இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 1905 ஜூரிச் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் வாங்கும்போது அவருக்கு வயசு வெறும் 26 தான். அதே வயசுல தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச தன்னோட சார்பியல் கோட்பாட்டை, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வெளியிட்டாரு. உண்மையிலே இயற்பியல் உலகத்துல இது ஒரு மாபெரும் புரட்சின்னு சொல்லணும். அந்த சார்பியல் கோட்பாட்டிலிருந்து வந்த ஒரு ரொம்ப பிரபலமான ஃபார்முலா தான் E=mc². இதுக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, ஒரு பொருள் சும்மா இருந்தாலும் சரி, இல்லை வேகமாக நகர்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, அதுக்குள்ள பிரம்மாண்டமான ரொம்பவே அடர்த்தியான ஒரு சக்தி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். நவீன இயற்பியலுக்கே இதுதான் ஒரு பெரிய பேஸ்மெண்ட். ஆனால் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இதே ஃபார்முலா தான் பின்னாடி அணுகுண்டு உருவாகிறதுக்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவரோட புகழ் உலகமெங்கும் பரவ ஆரம்பிச்சுது. 1921 அவருக்கு நோபல் பரிசும் கிடைச்சது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? அந்த பரிசு ரிலேட்டிவிட்டிக்கு கிடைக்கல, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற இன்னொரு கண்டுபிடிப்புக்காக தான் கிடைச்சது. பர்சனல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, முதல் மனைவி மிலேவாவை விவாகரத்து பண்ணிட்டு எல்சாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா சீக்கிரமே தான் வாழ்க்கையை முழுசா அறிவியலுக்காகவே அர்ப்பணிக்க முடிவு செஞ்சு ஒரு தனிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாரு. ஹிட்லரோட ஜெர்மனிலிருந்து தப்பிச்சு அமெரிக்காவில் இருக்கிற பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியரா தன்னோட பயணத்தை தொடர்ந்தாரு. இப்போ நாம 4வது பகுதிக்கு போறோம், அணுகுண்டு என்ற சுமை. இது ரொம்பவே எமோஷனலான ஒரு விஷயம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனித குலத்தோட வளர்ச்சிக்கு பயன்படணுமே தவிர அதை அழிக்க பயன்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் அணுகுண்டு தயாரிக்க ஹெல்ப் கேட்டப்போ கண்டிப்பா முடியாதுன்னு ரொம்ப உறுதியா மறுத்துட்டாரு ஐன்ஸ்டைன். ஆனா ஒருவேளை அந்த ஆயுதம் ஹிட்லர் கைக்கு கிடைச்சா மொத்த உலகமும் அழிஞ்சிடுமே அப்படிங்கிற ஒரு பயத்துல வேற வழியே இல்லாம ஹிட்லரை தடுத்து நிறுத்த அவர் உதவ சம்மதிச்சாரு. இதுக்கப்புறம் விஷயங்கள் எவ்வளோ வேகமா ஒரு பெரிய பேரழிவை நோக்கி போச்சுன்னு பாருங்களேன். முதல்ல 1939 ஜெர்மனி அணுகுண்டு தயாரிக்க வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்கா அதிபருக்கு அவர் ஒரு எச்சரிக்கை கடிதம் எழுதுறாரு. 2வது, அமெரிக்கா ரொம்ப ரகசியமா சொந்தமா அணுகுண்டு தயாரிக்கிற வேலையில இறங்குது. 3வது, 1945 ஜப்பானோட ஹிரோஷிமா நாகசாகி மேல அந்த அணுகுண்டுகள் வீசப்படுது. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்குல்ல? ஜப்பான்ல நடந்த அந்த பேரழிவை கேள்விப்பட்டதும் ஐன்ஸ்டைன் உடைஞ்சு போயிட்டாரு. தேம்பி தேம்பி அழுதாருன்னு தான் சொல்லணும்.
தன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இப்படி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அடிக்கிற ஒரு ஆயுதமா மாறிடுச்சேன்னு நினைச்சு அவர் ரொம்பவே குற்ற உணர்ச்சிக்கு ஆளானாரு. அந்த வேதனையிலிருந்து கடைசி வரைக்கும் அவரால் மீளவே முடியல. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 5வது பகுதி, ஒரு மேதையின் உடற்கூறியல். 1955ஆம் வருஷம் தன்னோட 76வது வயசுல அவர் இறந்த பிறகு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. டாக்டர் தாமஸ் ஹார்வி அப்படிங்கிறவர் ஐன்ஸ்டீனோட மூளையை எடுத்து அதை சரியா 240 துண்டுகளா, ஆமாங்க 240 துண்டுகளா வெட்டி உலகத்தில் இருக்கிற பல விஞ்ஞானிகளுக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பி வச்சாரு. உண்மையிலேயே இவரை ஒரு மேதையா மாத்தினது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கத்தான் இந்த ஒரு முயற்சி. அந்த ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மூளையில் இருக்கிற முக்கியமான சில பகுதிகளையும் அதோட வேலைகளையும் ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சுக்குவோம். ஃப்ராண்டல் லோப் அப்படிங்கிறது நம்ம சிந்தனைகளுக்கான ஒரு மையம். பெரைடல் லோப் நம்ம தொடு உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்சிபிட்டல் லோப் நமக்கு பார்வையே தருது. டெம்போரல் லோப் வாசனை, கேட்குற திறன், முக பாவனைகளை கவனிச்சுக்குது. கடைசியா லிம்பிக் லோப், இதுதான் நம்ம மெமரிக்கும் குணநலன்களுக்கும் காரணம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு சாதாரண மனித மூளைக்கும் ஐன்ஸ்டீனோட மூளைக்கும் என்ன வித்தியாசம்னு ஆராய்ச்சி செஞ்ச டீன் பால்க் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாடு. ஐன்ஸ்டீன் மூளையோட எடை ஒரு சாதாரண மூளையை போல சராசரியா 1230 கிராம் தான் இருந்துச்சு. அப்போ மூளையோட சைஸ்லயோ எடையிலையோ எந்த மேஜிக்கும் இல்லை. ஆனா அவரோட மூளையில் இருந்த அந்த மடிப்புகளும் பள்ளங்களும் சாதாரண ஆட்களை விட ரொம்பவே அதிகமாகவும் பயங்கர சிக்கலாகவும் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக கூர்மையாக அனலைஸ் பண்ணுறதுக்கு உதவுற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதி அவருக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்திருக்கு. இதுதான் அவரோட அந்த அசாத்தியமான அறிவுக்கு காரணமே. நாம இப்போ இந்த விளக்கப்பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு அற்புதமான வரி இது. கஷ்டங்களுக்கு நடுவுல தான் வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்கு. 3 வயசு வரைக்கும் பேசவே முடியாம பள்ளிக்கூடத்துல எதுக்கும் லாயக்கு இல்லைன்னு ஒதுக்கப்பட்டு வேலையும் கிடைக்காம தடுமாறின ஒரு சாதாரண பையன் தன் வாழ்க்கையில வந்த கஷ்டங்களையே படிக்கட்டுகளா மாத்தி இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்களை நமக்காக திறந்து வச்சிருக்காரு. அப்போ நமக்கு வர எத்தனையோ தடைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குமே ஒரு வாய்ப்பு. அதை நம்ம எப்போ கண்டுபிடிக்க போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சிந்திக்க வைக்கிற இந்த கேள்வியோட நான் விடைபெறேன். மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.